நியூஸ் கவரேஜுக்காக டிராவல் பண்ணும்போது சைதாப்பேட்டையில இந்த பொட்டிக்கை பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு பாக்குறப்போ திருநங்கைகள் நடத்தக்கூடிய ஒரு பொட்டிக், பார்ன் டு வின் அப்படிங்கிற பெயர் தான். திருநங்கைகள் அப்படின்னாலே பலரிடம் கையேறி நிற்கக்கூடிய சூழலில் இவர்கள் சொந்த காலில் நிற்பதை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. இவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம், வாங்க போலாம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது திருநங்கைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கடையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற எண்ணம் எப்படி வந்து? இப்போ பார்ன் டு வின் நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறோம். அந்த அமைப்பில் வந்து என்னன்னாக்கா ட்ரைலரிங் கிளாஸ் கற்றுக் கொடுக்கும் திருநங்கைகளுக்காகவே இலவசமாகவே அவங்கள கற்றுக் கொடுத்து சும்மா அவங்களை விட்டுறக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஒரு பொட்டிக் மாதிரி ஒன்று போட்டு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களுடைய இருக்கிறதுக்காகவும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம இது வந்து பார்ன் டு வின் பண்ணி கொடுக்குறது. எவ்வளோ செலவு பண்ணி இதில் வந்து இன்ஸ்டியூட் வந்து எங்கள் மேம் வந்து ஸ்வேதா மேம் இருக்காங்க, ஃபவுண்டர் டைரக்டர். அவங்க வந்து நிறைய செலவுன்றது நிறைய பண்ணியிருக்காங்க. பொட்டிக்கு எவ்வளோ செலவு? செலவுன்றது ஒரு 5 lakhs அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த கடையை வந்து மெயினாக பார்த்துக்கிறது நீங்கள் தான் கேள்விப்பட்டோம். உங்களோட பேர் என்ன, சொந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க? என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை. நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். சென்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. நான் வந்து அப்பா அம்மா வீட்டில் இருந்து தான் வேலைக்கு ஒர்க் போனேன். டைலரிங் வந்து நான் ஹெல்ப்பராக போனேன் ஒரு கடைக்கு வந்து. அங்கே வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டீனருக்கு வந்து 5 வருஷம் ஒர்க் போனேன். வேலை கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு பீஸ் ரேட்டுக்கு வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் வந்து அங்கேயே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இஷ்யூவால் வந்துட்டு நான் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்கே போயிட்டு ஒரு 9 மாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்படி இருக்கிறதுனால வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மிக்கிட்ட பேசினேன், ஸ்வேதா மம்மிக்கிட்ட. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா கை செலவு கூட காசு இல்லை. ஏன்னா வந்து கடை வசூலுக்கும் போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு நோக்கம் இல்லை எனக்கு. நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது மம்மிக்கிட்ட அதான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வேலை வந்து ஆஃபீஸில் வந்து குக்கிங் வேலை பார்த்தேன். ஒரு 3 மாதம் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 மாதம் வந்து கடை தேடிட்டு இருந்தேன் நாங்கள் வைக்கிறதுக்கு வந்து. அதுக்கப்புறம் மம்மி பேசினாங்க, இதில் நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும், நீ தான் முன்னேற்றி கொண்டு போகணும் இந்த கடையை அப்படின்னு சொல்லி மம்மி பேசினாங்க. அதுக்கப்புறம் சரி நான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இருக்கிறதுனால வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். மம்மி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்க சீக்கிரமாக. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, யாருக்கிட்டையும் போய் கை நீட்டுறதோ இல்லை கடையில் போய் வசூல் பண்ணுறதோ என்னுடைய எண்ணம் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேரையும் உங்களோட சேர்த்து இந்த ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்க தான் வந்து அந்த தாட் அவங்களுக்கு வரணும். நம்ம வேலைக்கு போகணும், நம்ம இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாட் வரணும். அவங்க மனசு வச்சா தான் எங்கே வேணாலும் போக முடியும். அவங்க மனசு வைக்கணும், நம்ம வேலைக்கு போகணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து ஒரு தொழிலாகட்டும் படிப்பாகட்டும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாதான். நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து அவங்க மென்டல் இது வந்து தாட் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஆசை என்னவா இருந்தது, என்னவா ஆகணும் அப்படின்னு? நான் மம்மி என்னோட அப்பா அம்மா சொன்னதுக்கே நான் பயந்தேன். எப்படி சொல்றது, ஏன்னா கிராமம் வந்து நம்ம ஊர் வந்து கிராமம். நான் வந்து இது சொன்னதே வந்து ரொம்ப தயக்கப்பட்டு என்னோட காலெல்லாம் வந்தாங்க. அப்பா அம்மா சேர்த்துக்கல. அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். வந்து அம்மாவோட தாலி வச்சு ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க, கோவிலுக்கு இட்டுன்னு போனாங்க, மொட்டை அடிச்சு விட்டாங்க, நைட்டில் முடி பிடிச்சி இழுப்பாங்க, எட்டி உதைப்பாங்க, அந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து நம்ம பையன் வந்து கை தட்ட போவான், பாலியல் போவான் அப்படின்னு தான் நினச்சாங்களோ அவசரம். வேலைக்கு போவான், சம்பாதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. நானும் வீட்டை விட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. நான் வீட்டை விட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. அப்பா அம்மா வந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா சைதாப்பேட்டில் தான் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, போகும்போது வரும்போது பார்க்குறாங்க, இப்போ பேசுகிறாங்க. வந்து நான் வந்து கை தட்ட போயிட்டு பாலியலுக்கு போயிருந்தா பேசியிருக்க மாட்டாங்க, அப்செட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வீட்லேயே சேர்த்துருக்க மாட்டாங்க. இப்போ கூட நைட்டில் வந்து 10 மணிக்கு மேலே தான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சாப்பாடு எதனா பிடிச்ச சாப்பாடாக இருந்தாலும் சரி, அப்போ அம்மாட்ட சொன்னேன்னா நைட் 11 மணிக்கு வந்து எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு வந்து அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்திருக்காங்க. சீக்கிரமாக சேர்த்துப்பாங்க. இல்லை, நான் கேட்டது சின்ன வயசுல படிக்கிறப்போ உங்களுடைய ஆசை என்னவா இருந்தது? அதாவது ஏதாவது ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து குழப்பத்திலே போச்சு என்னோட வாழ்க்கை வந்து. ஏன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கடன், சரியான பேக்ரவுண்டு இல்லை அப்படின்றப்போ வந்து கடன்றதுனால போகிறதுனால
வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. நான் வந்து வேலை பார்க்கணும், என்னோட தாட் வந்து ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லிட்டு, என்னோட எய்மே அதான், ஹோட்டல் வைக்கணும், நிறைய பேருக்கு நான் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி. இது சர்வே ஆனாலும் மம்மிக்கிட்ட பேசுவேன், ஹோட்டல் வைக்கிற மாதிரி மம்மி சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதையும் பார்க்குற மாதிரி பார்ப்பேன். இந்த பொட்டிக்கை மூவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். யார்கிட்டையும் கையேந்தாமல் உங்களுடைய சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இந்த பயணம். ஒரு நெடும் பயணமாக அமையட்டும். நியூஸ் 18 சார்பாக வாழ்த்துக்கள்.